ஹே கிடோஸ், இன்ஸ்டாகிராமை திறக்க முடியல. ஏன்னா ஒரு சைடில் பார்த்தா மை 155cc கேன் பிஸ் ஆஃப் ஆல் யுவர் 200cc ஒருத்தம் போட்டுன்னு இருக்கான். இன்னொரு சைடில் பார்த்தா நோ பையா, என்னோட 200cc உன்னோட 155cc தூக்கி சாப்பிட்ருன்னு போட்டுன்னு இருக்கான். ஆக்சுவலாக எனக்கு புரியல என்னதான் நடக்குதுன்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மொத்தமாக ஒரு மூணு பேர் தான். யமஹா சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா V3 அடிக்டோ, அதுக்கப்புறமா இந்த டாக்ஸிக் டியூக்கர், இன்னும் ஒருத்தன் இருக்கான் ஒரு மெயின் தற்கொலை இரிடியம் 650. இந்த ஒரு டாபிக்குள்ளே நான் வர வேணான்னு நினச்சேன். பட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஃபுல்லாகவே இந்த ரீல்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரோ NSஆ ப்ரோ, R15ஆ ப்ரோ, இல்லை ப்ரோ டியூக்கா ப்ரோ. ஏன்? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 155cc வர்சஸ் 200cc இதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ 155cc வந்துட்டு யமஹாவோட R15ஐயும் 200cc வந்துட்டு KTMோட டியூக்கையும் வந்து கம்பேர் பண்ணுறானுங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஒரே பதில் என்னன்னா, ப்ரோ இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஷிட். 155cc யமஹா கொடுக்கறது வந்துட்டு இட்ஸ் அ ரேஸ் எர்கனாமிக்ஸோட வர ஒரு ஸ்போர்ட்டியான பைக். டியூக் வந்துட்டு ஒரு நேக்கட் ஸ்போர்ட், இல்லை ஸ்ட்ரீட் வெர்ஷன், ஸ்ட்ரீட் ஃபைட்டர் என்ன கூட எதுவாக வச்சுக்கலாம். ஸோ ஏரோடைனாமிக்ஸ்லாம் வச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டியை கொண்டு போய் போய் டியூக் கூட அப்புறம் கம்பேர் பண்ணுவேன். ஸோ நான் பார்ஷியலாக எந்த வண்டிக்குமே சப்போர்ட் பண்ணலங்க. எக்ஸாம்பிளுக்கு R15 வந்துட்டு இட் ஹேஸ் இட்ஸ் யூனிக் ஃபியூச்சர் அண்ட் டியூக் ஹேஸ் இட் ஓன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எவ்ரி பைக் இஸ் யூனிக் அண்ட் ஸ்பெஷல் இன் தேர் ஓன் வே. మీ చిరునవ్వు, మీ నడక, వావ్ నైస్. இப்போ ஒருத்தங்கிட்ட ஒரு மிடில் கிளாஸ் பாயிண்ட்டாக போயிட்டு ப்ரோ என்ன வண்டி ப்ரோ எடுக்கிறீங்க, யமஹாவா KTMஆன்னு கேட்டிங்கன்னா அது அவனோட சாய்ஸ். லைக் இஃப் ஹி ஹேஸ் லாட் ஆஃப் மணி டு ஸ்பெண்ட் ஆன் பெட்ரோல், ஹி சூசஸ் டியூக். இல்லை எனக்கு பெட்ரோல் போட முடியலப்பா, எனக்கு மைலேஜும் வேணும், நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு வண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சான்னா ஹி ஹேஸ் டு கோ ஃபார் யமஹா. ஸோ இப்போ வந்து சில பேர் தற்குறிங்க வந்து சொம்ப தூக்கிட்டு வருவானுங்க, ப்ரோ பைக் இருந்தால் மட்டும் பேசு ப்ரோ. ப்ரோ மொதல் பைக்கரோட ரியல் பைக்கர்ஸோட ஒரு இதை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வந்துட்டு பைக்கர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க, தே டிடன்ட் கம்பேர் தேர் பைக். ஓகே, லைக் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தேவர் ஜஸ்ட் ஃப்ளெக்ஸிங் தேர் பைக்ஸ், அவ்வளோதான். இப்போ தான் வந்துட்டு ப்ரோ அடித்து பார்த்துக்கலாம் ப்ரோ, உன் பைக் பெருசா என் பைக் பெருசா, ஏன் ப்ரோ இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்படி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும்னா சாரி கட்டிட்டு இப்படி திரும்பி பூக்கி மோட் ஆக்டிவேட்டட்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லா லைக்ஸு, எல்லா ரீல்ஸ் வியூஸு எல்லாமே உனக்கு தான் ப்ரோ. நீ சாரி கட்டு ரீல்ஸ் போடு ப்ரோ. ஏன் ப்ரோ வண்டி வந்துட்டு சத்தியமாக இது சரியில்லை ப்ரோ. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு தற்கொலைத்தனமான விஷயம் நடக்கும். 390cc வர்சஸ் 650cc. ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்கடா? அது வந்து ஒரு கஃபே ரேசர்ரா, இது வந்து ஒரு ரேஸ் போட்ரா. ஏன் உங்களுக்கு இந்த வேலை? எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ இனிமேல் நீங்கள் பைக்கை கம்பேர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க ப்ரோ. திருந்துங்கடா பாய்ஸ். அப்படி இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா புடவை எடுத்து கட்டிக்கோங்க. குட் நைட்.